வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கல்வெட்டின் அமைப்பு. கல்லில் எழுத்துக்களை பொறித்து வைக்கும் வழக்கம் அப்படின்றது மிக பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் இருந்திருக்கு. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு போன்ற நூல்களில் பார்த்திங்கன்னா போரில் வீரம் மரணம் அடைந்த அந்த வீரனுக்கு நடுக்கல் நட்டு வழிபடும் பழக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. அந்த நடுக்கற்களில் அந்த வீரனுடைய வீர செயல்களை பற்றி பொறிக்கப்பட்டிருக்கும். இது தமிழகத்தில் இருந்த தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு சான்றாக பார்த்திங்கன்னா வீர மரணம் அடைந்த போர் வீரனை பற்றி குறிப்பிடக்கூடிய நடுக்கற்கள் இன்றைக்கி ஏராளமாக கிடைச்சிருக்கு. இந்த கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டாக இருந்தாலும் சரி, செப்பேடுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றிலும் 5 பகுதிகள் பிரித்து சொல்லலாம். அதாவது கல்வெட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை 5 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்காங்க. அந்த 5 பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மங்கள வாசகம், சாசனம் எழுதப்பட்ட காலம், சாசன செய்தி, கையெழுத்துக்கள், ஓம்படை கிளவி என்று சொல்லக்கூடிய 5 பகுதிகள். இதில் முதலாவதான பகுதி மங்கள வாசகம். மங்கள வாசகம் அப்படின்றது கல்வெட்டினுடைய தொடக்கத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீனா மங்களம் உண்டாகட்டும் என்று பொருள். வேறு சில கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா அதாவது பல்லவர்களுடையது, சோழர்களுடையது, இன்னும் குறுநில மன்னர்கள் அப்படின்னு கல்வெட்டுகளை பிரித்து பார்க்கும்போது ஜிதம் பகவதா, நமோ நாராயணாய, ஓம் ஸ்வஸ்தி ஸ்ரீ, அருளி செயல், ஹரி நன்றாக குருவே துணை, ஹரி சுபமஸ்து, ஹரி ஸ்ரீ கணபதியே நம, சிவமயம் அப்படின்னு நிறைய மங்கள வாசகத்தால் கல்வெட்டுகள் கல்வெட்டும் செப்பேடுகளும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சொற்களை வச்சே இது எந்த மன்னனுடைய கல்வெட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மங்கள வாசகம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா எந்த மன்னன் கொடையளித்தானோ அந்த மன்னனுடைய முன்னோர்களை பற்றிய புராண மரபும் உண்மை வரலாற்றையும் நம்ம அதில் பார்க்கலாம். செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா கொடையளிக்கக்கூடிய மன்னனின் முன்னோர்களை பற்றியும் வரலாறுகள் அந்த செப்பேடுகளில் காணப்படுது. இரண்டாவது பகுதி கல்வெட்டின் காலம். அதாவது மங்கள வாசகத்தில் எந்த மன்னன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த மன்னனுடைய வரலாறு, அவன் கொடை சிறப்புகள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. கல்வெட்டின் இரண்டாவது பகுதியான கல்வெட்டின் காலம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொடையளித்த காலத்தில் எந்த மன்னன் ஆட்சி புரிஞ்சானோ அந்த மன்னனது ஆட்சி ஆண்டும் சில சமயங்களில் அதற்கு ஈடான சக வருடத்தையோ அல்லது கொல்லம் ஆண்டையோ சேர்த்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது எந்த மன்னனுடைய கல்வெட்டுன்றதை தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது பகுதி சாசன செய்தி. சாசன செய்தி என்பது கல்வெட்டில் பொறிக்கப்பெற்ற காரணம், அந்த கல்வெட்டு எதுக்காக பொறிக்கப்பட்டது அப்படின்றத காரணத்தை அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் கோவில்களுக்கு நிலத்தை தானமாக கொடுக்கறதோ அல்லது நொந்தா விளக்கு, திருநொந்தா விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கை தானமாக கொடுக்கறத பற்றியோ, இல்லை பசுக்களையோ எருமைகளையோ தானமாக கொடுக்கறது, இப்படி இல்லை பொண்ணு பொருள் அப்படின்னு என்னெல்லாம் தானமாக கொடுக்குறாங்களோ அந்த கொடுக்கப்பட்ட தானத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாசன செய்தி என்று சொல்கிறாங்க. அடுத்த பகுதி கையெழுத்து. கையெழுத்து அப்படின்றது அந்த கொடையை யாருக்கு அளித்தானோ அவனுடைய கையெழுத்து இருக்குமா. அடுத்ததாக அந்த கொடையை கொடை அளித்தவன் சொல்ல அதை எழுதுனாங்க இல்லையா, எழுதிய ஊர் கணக்கருடைய கையெழுத்தும் அதில் இடம்பெற்றிருக்குமா. சில கல்வெட்டில் பார்த்திங்கன்னா அந்த கல்லில் பொறித்த தச்சனின் கையெழுத்து, அதாவது கல்லில் செதுக்குறாங்க இல்லையா அந்த தச்சர்கள், அந்த தச்சனுடைய கையெழுத்தும் அதில் இருக்குமா. இது தவிர சாட்சிகளுடைய கையெழுத்தும் இடம்பெற்றிருக்குமா. ஒரு கல்வெட்டில் பார்த்திங்கன்னா முதல் பகுதி மங்களமான சொல்ல வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா அதோடைய காலம், அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்ட காலம். மூன்றாவதாக சாசனம், என்ன காரணத்துக்காக அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டது அப்படின்றது காரணம் அது. நாலாவது அப்படி அது சாசனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ப யார் யார் என்ன பண்ணாங்களோ அத்தனை பேருடைய கையெழுத்தும் அந்த கல்வெட்டில், ஒரு கல்வெட்டில்
எல்லாருடைய கையெழுத்தும் இடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கையெழுத்து பகுதி. கல்வெட்டின் இறுதி பகுதியான ஓம்படை கிளவி, அதாவது கொடை கொடுத்தாங்க, கொடைக்கு சாட்சியாக கையெழுத்து போட்டு கல்வெட்டில் இருக்குது. 5வது பகுதியின் போது அந்த கொடையை பாதுகாத்தல் அப்படின்றது தான் ஓம்படை கிளவி, பாதுகாக்கிறது. அளிக்கப்பட்ட கொடையை பார்த்தீங்கன்னா பன் மாகேஸ்வரர் ரஷை அப்படின்னோ இல்லை வைஷ்ணவ ரஷை என்றோ குறிப்பிட்டு அந்த கொடைக்கு தீங்கு நினைத்தாலோ அல்லது தீங்கு செய்தாலோ ஏற்படக்கூடிய துன்பங்களை வரிசை போட்டு ஒரு பெரிய பட்டியலாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்த கொடைக்கு யாரெல்லாம் ஏதாவது தீங்கு செய்கிறாங்க இல்லை துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதனால் அவங்க அனுபவிக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்றது குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கொடைக்கு தீங்கு நினைத்தாலோ அல்லது செய்தாலோ பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் காராம் பசுவை கொன்ற ஒரு தோஷத்துக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இத்தர்மத்துக்கு யாதும் ஒருவன் அகீதம், அதாவது கெடுதல் நினைச்சான் அப்படின்னா திருவேங்கடமுடையானுக்கு துரோகியுமாகி தன்னுடைய மாதா பிதாவையும் தன்னுடைய குருவையும் கங்கை கரையிலே வதைத்த தோஷத்துக்கு போக கடவானாக அப்படின்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கொடையை கொடைக்கு தீங்கு நினைக்கிறவங்கள. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கொடையை காப்பாற்றினால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கொடையை காப்பவர்கள் அடியேன் முடிமேல் என்றும் இத்தன்மத்தை ரசித்தார் அஸ்வமேத யாகம் செய்த பலன் எய்துவாராகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கொடைக்கு தீங்கு நினைச்சா ஏற்படக்கூடிய பாவங்களையும் அந்த கொடையை பாதுகாப்பதால் வரக்கூடிய நன்மைகளையும் இந்த கல்வெட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்க பகுதி தான் ஓம்படை கிளவி அப்படின்றது. இந்த கல்வெட்டினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. கொடுக்கக்கூடிய ஆரம்பம் மங்கள சொல்லல ஆரம்பித்து காலத்தை சொல்லி அந்த காலத்தில் என்ன கொடையாக கொடுத்தாங்கன்றதை சொல்லி அந்த கொடைக்கு யாரெல்லாம் சாட்சியாக இருந்தாங்கன்றது, அதுக்கப்புறம் அந்த கொடையை எல்லாரும் எப்படி பாதுகாக்கணும், பாதுகாப்பதனால வரக்கூடிய நன்மை, அதுக்கு தீங்கு செஞ்சால் வரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு ஒரு கல்வெட்டினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை தான் இந்த கல்வெட்டினுடைய அமைப்பு என்பது. நன்றி.